வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா மேட் 50 ப்ரோ இருந்து இல்லடா, அதுக்கு வீடியோ நான் அஸ்வத்தோட சேர்ந்து எடுத்துட்டேன். ஓகே, பேசிக்கா எப்படி இருந்தது எனக்கு ஒரு சாம்பிள்லாம் பார்த்து நீங்க எடுத்துருந்தீங்க. ஆமா, ஸோ ஒரு இம்ப்ரெஷன் ஆஸ்பெக்ட்ல எனக்கு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதுக்கு அஸ்வத்தோட ஒரு வீடியோ எடுத்தேன். அதுனே தெரியாம அதையும் சேர்த்து டெலிட் பண்ணேன். தெரிஞ்சுதான் பண்ணாரு அஸ்வத் ப்ரோ பார்த்து. சரி, மொத்தம் கேமரா சாம்பிள்ஸ்க்கான ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வந்து அதெல்லாம் நீங்க அப்படியே பாப்பீங்க கண்டிப்பா. அது வரும். இப்போதைக்கு டிவைஸ் பத்தி மட்டும் சொல்றேன். அந்த டிவைஸ் வந்து நான் என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் கீர்த்தன் அவனுக்கு கொடுத்துட்டேன். அவன் எனக்கு Xiaomi 15 கொடுத்தான். கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ணேன். ஸோ இப்போ ஃபேக்ட் என்னன்னா, அந்த மேட் 50 ப்ரோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி Huawei டிவைசஸ் வந்து மேட் 20 ப்ரோ, P30 ப்ரோ, P50 ப்ரோ ஒரு தடவை வந்து நான் மவுண்ட் ரோட்ல போய் நான் எப்பயும் பாய் ஷாப்னு சொல்லுவேன், அவர்கிட்ட போயிட்டு ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணேன். 2 நாளைக்கு மேலே என்னால் யூஸ் பண்ண முடியல. ரீசன் என்னன்னா, ஃபோன் சூப்பர், ஆனா சுத்தமா ஆப் சப்போர்ட் இல்லாத மாதிரி இருந்தது. ஜீன்றது தூக்கி வெளில போட்டீங்களே. அதில் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஜி பாக்ஸ் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிளஸ் இன்னொன்று என்னன்னா, ஹார்மோனி வாய்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கராரா இருக்கும். பட் EMUI ஓரளவுக்கு ஓகே. பட் இந்த EMUI வேற EMUI பார்த்தா Android 12, EMUI 14. ஸோ இப்படிதான் வந்து வருது. நீங்க பியூர் ஐடி எழுறவங்கனாலே அப்படிதான், எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சரியா, இது ஒன்று இருக்கு. ஸோ இந்த மேட் 50 ப்ரோ எப்படி இருந்தது அப்படின்னா, பில்டு குவாலிட்டி தரம் வேற லெவல். பில்டு குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கிறது வந்து அந்த ஆரஞ்சு கலர் அந்த வேகன் லெதர் தான். ஸோ சூப்பரான ஒரு ஃபோனு. வெயிட் பேலன்ஸ் பக்காவா இருக்கும். வேற லெவல். அது பெரிய கேமரா பெம்ப் மாதிரி தான் இருக்கும். ஆமா, வெயிட் பேலன்ஸ் ஈக்குவலா தான் இருந்தது. அதெல்லாம் அல்டி பண்ணியிருந்தாங்க. இதுல சொல்ல போனா, போனை கையில ஃபர்ஸ்ட் டைம் யாராவது எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நாச் இருக்கு இல்லையா, அவ்வளவு பெரிய நாச், அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பண்ணுவாங்க. பட் அதுவே அந்த ஹுவாவேயோட மேட் சீரிஸ்ல வந்து எல்லாமே இருக்கும். இன்ஃப்ராரெட், டாட் ப்ரொஜெக்டர் எல்லாமே இருக்கும். ஆப்பிள் எங்க அது ஆக்சுவலா உண்மையிலேயே Xiaomiலாம் அடுத்த ஆப்பிள் கிடையாது, Huawei தான் நெக்ஸ்ட். ஆப்பிள் ஆக்சுவலா Huawei தான் ஆப்பிள். ஏன்னா அவங்க தான் அந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. Snapdragon 8+ Gen 1 சிப் இருந்தனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸே பண்ணேன். அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு, 5G சப்போர்ட்டட் தான். ஆனா 5G வந்து இதுல இருக்கு, SoC ல இருக்கு. பட் இவங்க கிட்ட 5G கிடையாது. Huawei வந்து 5G இதெல்லாம் பேண்ட் இல்லையா, சோ அதனால அவங்க யூஸ் பண்ண முடியாது. ஒரு மனுஷனை எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ நீங்க துன்புறுத்துறீங்க, அதனால அவன் விழுந்து வரான். ஆமா ஆமா. ஸோ இது வந்து எப்படின்னா, வெயிட் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நான் யூஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு வெயிட்டாலாம் ஃபீல் ஆகலை. கையில் யார் எடுத்தாலுமே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. யார்கிட்ட அந்த டிவைஸ் கொடுத்தாலும் இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ஸ்கோரிங் ஏரியா தான். ப்ளஸ் இவங்க எப்பயுமே வச்சிருக்க மாதிரி தான் நேனோ மெமரி, நேனோ சிம் தான். ஸோ அதுதான். ஸோ மற்றபடி வந்து என்னன்னா, 1 பில்லியன் கலர், 120 Hz OLED பேனல், அது எல்லாமே சாலிட். ஆமா, 6.74 இன்ச்சு அந்த Huaweiயோட குன்னன் கிளாஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ரொடெக்ஷனு. ஸோ அதுவும் ஓகே. அண்ட் மற்றபடி வந்து இந்த அப்டேட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஆமா, ஸோ பிரைமரியா நம்ம ஊர்ல யூஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணலாம். நமக்கே தெரியும்ல, இதெல்லாம் எனக்கு நாங்கள் இங்கே பூந்து எதாவது பண்றோன்றவங்க யூஸ் பண்ணலாம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். கேமராக்காக அண்ட் மல்டிமீடியாவுக்கு நீங்கள் அதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். EMUI அப்டேட்ஸ் மட்டும் வருங்க, ஆண்ட்ராய்டு வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்னன்னா, பிரைமரி சென்சார் வந்து ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார். அது வந்து F வேல்யூ வந்து 1.4லேருந்து 4 வரைக்கும் வேரியபிள் அபர்ச்சரில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த நம்ம முயற்சி பண்ணும்போது ப்ரோ மோடில் அந்த ஆப்ஷன் இருக்கும். ப்ரோ மோடில் அந்த ஆப்ஷனை வச்சு ட்ரிகர் பண்ணிட்டு லோ லைட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் தெரிக்க விடும். ஸோ உனக்கு வந்து ஷட்டரு ஸ்பீடு தாண்டி இதுவும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. எனக்கு ஒன்று மட்டும் தான் வித்தியாசமாக இருந்தது. இதை வந்து யூஸ் பண்ணும்போது, இப்போ கீர்த்தனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன சொன்னா, ஃபோட்டோஸ் வந்து வேமோர் நேச்சுரலாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா. அதே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் சென்சார் வந்து 3.5x டெலிஃபோட்டோ, அதாவது பெரிஸ்கோப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு, 13 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும் இருக்கு. அதுவும் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா தான். ஸோ ஃபீல்ட் ஆஃப் வியூ வைடா இருக்கும். ஆமாமா, நீங்க ஃபேஸ் அன்லாக் மாதிரியான விஷயங்களா அதில் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோனை வந்து நான் நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு VoLTE மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இல்லை, அது மட்டும் லைட்டாக வலிக்கிச்சு. பட் மற்றபடி நான் அதை வந்து டே டு டே பேசிஸ்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு பெரிய ப்ராப்ளமா தெரியல. நான் 4G எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆச்சு, 4G+ கூட கனெக்ட் ஆச்சு. அண்ட் நெட்வொர்க் எனக்கு எப்பயுமே கால் டிராப் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. ப்ளஸ் கால் ரெக்கார்டிங் மாதிரியான ஆப்ஷன்ஸ். ஆமா, ஸோ அது எல்லாமே கண்டு மாதிரி இருந்தது. ஆனா 5G இல்லையன்னு சொல்லி ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அன்லிமிடெட் 5Gங்கிற விஷயத்தை நல்லா என்ஜாய் பண்ண முடியல. மற்றபடி சூப்பர். ஃப்ரண்ட் கேமராலையும் நீ 4K வீடியோ எடுக்கலாம், ரியர் கேமராலையும் 4K வீடியோ எடுக்கலாம். 4K வீடியோ ஃப்ரண்ட் கேமரால எடுத்துட்டு இருக்கேன். Huawei Mate 50 Pro எப்படி இருக்கு பாத்தியா? இப்படி திரும்பினா பயங்கரமா இருக்கு. ஏன்னா அந்த சைட்ல இருந்து லைட் வருது. பரவாயில்லையே, நம்மளையும் காட்டுது, ஸ்கையும் காட்டுது இல்ல. அதெல்லாம் டைனமிக் ரேஞ்சில் பாரு. இதுல கலர்ஸ் வந்து நம்ம நேர்ல பாக்குறதோட ரொம்ப நார்மலா இருக்குல்ல. நேர்லயே வைப்ரண்டா இருக்க மாதிரி தானே இருக்கு. அந்த எல்லோலாம் இங்க ஒண்ணுமே தெரியல. இதுல ரொம்ப சட்டிலா நார்மலா இருக்கு. ஆனா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பிக்சல் வச்சு எடுத்தா சூப்பரா இருக்கும். உனக்கு வந்து எல்லாமே மொத்தம் ஒரு மீடியா சென்ட்ரிக்கான ஒரு போனை சப்போஸ் கன்சிடர் பண்றதா இருந்தா பயங்கரமான ஒரு போன் தான். உனக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, ஆடியோ குவாலிட்டி மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமா,
ஸோ மற்றபடி வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே ப்ராமிசிங்காக இருந்ததுங்க. அதில் GMS இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது 4700 mAh. ஓகே. ஸோ அதான் 4700 mAh தான், 66 வாட் தான் வயர்டு. அது போதும். இல்லை ஆனால் 4700க்கு அது போதுமே. இல்லை ஆனால் டக்குன்னு சார்ஜ் ஏறிடும். நான் வந்து PPS சார்ஜர் தான் யூஸ் பண்ணேன். சாம்சங்கோட 45 வாட் PPSல எனக்கு சூப்பர் சார்ஜிங் சொல்லிட்டு சல்லுன்னு ஏறும். ஸோ அதுலேயே ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ எனக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக எல்லா இடத்துலையுமே ஐம் சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் கேமரா சாம்பிள் பாருங்கள், சரியா பார்த்துட்டு வாங்க. இதே வந்து அந்த EMUI வரும்போது நல்லா இருந்துச்சு. EMUI 13 வந்து அந்த நிறைய ஸ்மூத்னஸ் சூப்பராக இருந்தது. இந்த கிளாஸ் எஃபெக்ட்ஸ், அந்த வந்துட்டு போகிறது, அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. இதெல்லாம் நாங்கள் இப்போ எடுத்ததுங்க, நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருந்தது தான் இது. நரேஷு என்னென்னமோ எடுத்து வச்சிருக்காங்களே. நானே அல்ட்ராவைட் மேக்ரோக்காக ட்ரை பண்ணேன். அது ரொம்ப குட்டி பூ. அந்த பூ நீ பார்த்தல அதோட தான் இதுவும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பொருள். ஓகே. இதெல்லாம் ட்ரை பண்ண கஷ்டமாக இருந்தது. கண்ணு எங்கள் ஐயோட கண்ணு தானே, அதெல்லாம் எடுக்க முடியாது. ஓகே. அதுக்கு தான் மெயினாக சொல்கிறேன். ஜூம் பண்ணி எடுத்தால் அந்தளவு கிளாரிட்டி வருதான்னு பார்த்தேன், அங்கெல்லாம் வரல. இதான் நம்ம எடுத்துகிட்டு இருந்த ஃபோட்டோஸ். பின்னாடி வேணால் பாட்டு போடலாம். சான்ஸே இல்லை. சென்னை போல தானே. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குடா. ஓகே. கலர் வந்து லைட்டாக மியூட்டடாக தான் இருந்தது. இதோட வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது கலர்ஸ் வைப்ரண்ட்டாக இருந்தது. இதுவும் செமையாக இருந்தது. இதை நான் காட்டும் போது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இதில் ஒரு ப்ராசஸிங் இருக்குது, ப்ளஸ் மேக்கப் மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் இதை நம்ம யார்கிட்டயே காமிச்சா அவங்க அக்ரெசிவானும் எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப மேக்கப்லாம் இல்லைங்க. அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா, எங்கெங்கே ஷார்ப்னஸ் இருக்கணுமோ அதுவும் ஓரளவுக்கு இருக்குது. அந்த ஃபேஷியல் ஹேரோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, ரீட்டைன் ஆகுதுல்ல. எஸ். அந்த எட்ஜ் டிடெக்ஷனும் அதே சமயம் சேலஞ்சிங்கான விஷயம் இல்லை, தர முடியலாம். எஸ் எஸ். ஸோ இதோட ஏஜை கன்சிடர் பண்ணும்போது இது பழைய ஃபோன் தான், ஆனால் கிரேசியாக இருந்தது. இது வந்து ரியரில் ஹைலைட்ஸ் ஏரியா இருந்ததுன்னா எப்படி எடுக்குதுன்னு பார்த்தோம். தலைக்கு மேலே தட்டாம்பூச்சி பறக்குது. ஸோ இதில் என்னென்னா, ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் மேஜராக ஆண்ட்ராய்டில் அப்டேட்ஸ் புஷ் பண்ண முடியாது. EMUI அப்டேட்ஸ் தான் உங்களால் புஷ் பண்ண முடியும். அதுவும் நல்லா தானே இருக்குது. EMUI அப்டேட்ஸ் மட்டும் புஷ் பண்ணால் ஓகே. ஓகே. ஆண்ட்ராய்டும் அப்டேட் பண்ணால் ஒருவேளை இதுவும் தோய்வு நிலையை நோக்கி போகுமோ தெரில. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எப்படின்னா, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன், நல்லா இருக்குது. ஓகே. இப்போ இந்த காக்கா ஃபோட்டோவே நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் அதெல்லாம் அப்படியே இருக்கா? அதே தான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசுவோம்ல, அதே கான்செப்ட் தான். ஓகே. எல்லாமே சில்அவுட் ஷாட்டாகவே இருக்குது. இது வந்து நான் எதுக்கு எடுத்தேன்னா, இந்த மரத்தில் இருக்க க்ரீனும் தெரியுது, அப்புறம் ஸ்கையும் தெரியுது அப்படிங்கிறதுக்கு எடுத்தேன். இது அல்ட்ரா வைடில். சூப்பர். ஸோ HDR அல்காரிதம் ஒரு டைப்பாக இருக்குது. இதில் டைம் பார்த்தாலே இது டைம் போட்டிருக்கா. சரி, இது ஆக்சுவலாக நைட் டைம் ஷாட். இதான் சொன்ன அந்த எக்ஸ்மேஜ். 3 செகண்ட்ஸ் ஷட்டர் ஸ்பீட் இருந்திருக்கு. ஓகே. ஸோ சாம்பிள் பார்த்துருப்பீங்க, வீடியோ சாம்பிள் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வந்திருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இந்த டிவைஸில் இப்போ லிமிடேஷனே இல்லைன்னா அப்படி கிடையாது. GMS இல்லை ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் வந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே திருப்திகரமாக இருந்தது நான் சொல்ல மாட்டேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிவைஸில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் EMUI எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நல்லா சொல்ல முடியாது. ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. மற்றபடி வந்து இது எனக்கு புதுசு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் Gbox வழியாக தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். நிறைய உள்ள பூந்து வேலை பார்க்க ஆமாம். இதை தாண்டி இன்னொன்று என்னன்னா, இப்போ சப்போஸ் கூகுள் ப்ளே ப்ரொடெக்டோ இல்லாட்டி கூகுள் ப்ளே சர்வீஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் பேஸ் பண்ணி ரன் ஆகிற ஆப்பாக இருந்தால் அந்த ஆப்ல இல்லை ரன் ஆகாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு GK மாதிரியான விஷயங்கள் ஒர்க் ஆகாது. ஆப் கேலரின்னு ஒன்று வச்சிருப்பான். அவன் எல்லா அந்த GMS தவிர எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு அதிலே கிடைச்சிரும், எடுத்துடலாம் அப்டேட். ஸோ மோஸ்ட்டாக என்னன்னா, ஒரு சில பிரச்சனைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ்னால யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது முக்கியமாக பேங்கிங் ரிலேட்டட் பேமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து தலைவலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, மீடியாக்காக வாங்குறேன், கேமராக்காக வாங்குறேன். கேமரா ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிரைமரி இருக்குது, என்னால் வாங்க முடியும்னா இதை வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து மல்டிமீடியாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா தான் இருக்குது.
உங்களுக்கு கேமராவும் இதில் நல்லா இருக்கும். ஸோ இது நீங்கள் ஒரு செகண்டரி மொபைலாக வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. மோஸ்ட்லி வைஃபைல செகண்டரி மொபைல் யாரும் போட மாட்டாங்க. போகிறனால 4G போதும் மாதிரி தான் இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். செகண்டரி மொபைலை இது ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இல்லை ஹைலைட் என்னன்னா ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு, ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரும் இருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுக்கலாம், இல்லை ஃபேஸ் அன்லாக் வச்சுக்கலாம். ரெண்டுமே நான் ஆன் பண்ணி தான் வச்சிருந்தேன். ரெண்டுமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது, அக்யூரேட்டாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே ஹிக்கப்ஸ் இருக்கலாம், ரொம்ப மைல்டாக ஹிக்கப்ஸ் வரும். பட் நம்ம வந்து ஸ்டாட்டிக்கான யாரையாவது எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் மூவ்மெண்ட்ல எடுக்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வந்து லைட்டாக சின்ன சின்ன அது பழைய ஃபோனுன்றது அப்பப்போ லைட்டாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. கேமிங் கூட 8+ Gen 1ல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ப்ளே சர்வீஸ் மூலமாக நீங்கள் ஏதாவது கேம் ஆடணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் விளையாட முடியாது. அந்த டேட்டாவை சேவ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. ஆமாம், ஈவன் வாட்ஸ்அப்பே கூட நீங்கள் இதில் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆனால் வாட்ஸ்அப் பேக்கப் வந்து அது ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், க்ளவுடுக்கு போகணும். இல்லாட்டி சரி அதை ரீஸ்டோர் கூட பண்ணிட்டோம், திரும்ப பேக்கப் கொண்டு போய் அங்கே வைடான்னு சொன்னால் திரும்ப கொண்டு போய் புது பேக்கப் வைக்க தெரியாது. என்ன தெரியுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சுற்றி பண்ண முடியாது, எல்லாத்தையும் பண்ண முடியும். ரொம்ப உள்ள பூந்து அங்கங்கே தேடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா? ஸோ அதனால் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் தரமான நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் ஹுவாவே ஆஸ் செட் பிஃபோர் எப்பயும் மாதிரி கொஞ்சம் யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் அவங்களோட டிவைஸ் இருக்குது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் யூஷுவல். சாரி ஹுவாவே, மன்னிச்சிருங்க எங்களை. அது வந்து சப்ஜெக்டிவ் ஏரியா, நம்மளால எதுவும் சொல்ல முடியல. சரி, அதை பேசினா நாங்கள் இன்னொரு 4 வீடியோ எடுப்போம். அப்படின்னு அது ரொம்ப சப்ஜெக்டிவ் ஏரியா. ஏன்னா திருடினானா திருடலையா தெரியல, அவன் இது பண்ணானா அது பண்ணானா தெரியல, அப்படிதான் இருக்கும். அவன் மட்டும் தான் திருடினானா? சரி ரைட்டுங்க. ஸோ இதில் நம்ம இன்னொரு பதில சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, நரேஷ் பத்மநாபன் பார்க்கலாங்க. டாடா.